வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியின் கல்கரி ஆகம விஜயம் தொடர்பான தவறான செய்தி குறித்து அரசு தகவல் திணைக்களம் கண்டனம் வெளியீடு. சஜித் அணிக்கு கொழும்பு மாநகர சபையை கைப்பற்ற முடியாது என்று நெடுஞ்சாலைகள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கருத்து. மருந்து விநியோக சிக்கல்களுக்கு தீர்வு காணப்படும் வரை அத்தியாவசிய மருந்துகளை பெற வெளிநாட்டு அரசாங்கங்களிடமிருந்து உதவியை நாடும் திட்டம் உள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவிப்பு. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானின் அலுவலகத்தில் முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் மற்றும் சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் மீட்பு. தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கல்கரியாமாவிற்கு மேற்கொண்ட தனிப்பட்ட விஜயம் தொடர்பான செய்தியை தவறாக வெளியிட்ட தென்னிலங்கை ஊடகம் ஒன்றின் செயல் குறித்து அரசாங்க தகவல் திணைக்களம் உத்தியோகபூர்வ அறிக்கையினை வெளியிட்டுள்ளது. இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி தங்கிய கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் அவரை பாராட்டியும் அந்த காலத்தினை குறித்து சாட்சியம் பகிர்ந்தும் உற்சாகமான கலந்துரையாடல்களில் ஈடுபட்டதையும் காணொலி மூலம் ஊடகங்கள் வெளியிட்டன. எனினும் ஒரு ஊடகம் தனது முகநூல் பக்கத்தில் பொருட்களின் விலைதான் மக்களை நினைவில் கொள்ள வைக்கிறது என்ற தலைப்புடன் வெளியிட்ட செய்தி நிகழ்வை தவறாக விளக்குகிறது என்றும் மக்கள் மத்தியில் தவறான புரிதலை ஏற்படுத்தும் வகையில் செய்தி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளதாகவும் திணைக்களம் குற்றம் சாட்டியுள்ளது. இத்தகைய தவறான மற்றும் பொறுப்பற்ற செய்தி தொடர்பாக மிகவும் வருந்துவதாகவும் உடனடியாக செய்தியை திருத்த நடவடிக்கை எடுக்குமாறும் குறித்த ஊடகத்திடம் கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுய சிந்தனையை மதிக்கும் பொறுப்புள்ள ஊடக பயன்பாட்டினை பேண அனைத்து ஊடகங்களும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அரசாங்க திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. சஜித் அணியினர் எந்த சூழ்நிலையிலும் கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியினை கைப்பற்ற முடியாது என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது கொழும்பு மாநகர சபையின் ஆட்சி தொடர்பாக அவர் கூறுகையில், நாட்டின் அதிகாரத்தை முழுமையாக கைப்பற்ற கொழும்பு மாநகர சபையை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி செயல்படுகின்றது. ஆனால் அவர்களின் இந்த நடவடிக்கைகள் குழந்தைகளின் விளையாட்டு போல் தோன்றுகின்றது. நம்மால் இந்த ஆட்சியை மாற்ற முடியாது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கொழும்பில் அதிக ஆசனங்களை பெற்ற தேசிய மக்கள் சக்தி மட்டுமே நிர்வாகத்தை அமைக்கும். பல சுயேட்சை உறுப்பினர்கள் நமக்கு ஆதரவை வெளிப்படுத்திக் உள்ளனர். மேயர் தெரிவின் போது தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் வெற்றி பெறும். எனவே சஜித் அணியினர் எந்த வழியிலும் கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியினை பெற முடியாது என்று அவர் தெரிவித்தார். மருந்து விநியோக சங்கிலியில் காணப்படும் சிக்கல்கள் மற்றும் இடையூறுகளுக்கு தீர்வு காணப்படும் வரை அத்தியாவசிய மருந்துகளை பெற வெளிநாட்டு அரசாங்கங்களிடமிருந்து நேரடி உதவியை நாடும் திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சகம் தெரிவிக்கின்றது. இது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் சமீபத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒப்புதல் கிடைத்தவுடன் மருந்துகளை வெளிநாட்டு அரசாங்கங்களிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்ய தேவையான குழுவை அமைக்க அமைச்சரவை அறிவுறுத்தியுள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த குழு புதிய பொறிமுறை தொடர்பான செயல்முறைகளுக்கு மேற்பார்வையும் செயலாக்கமும் வழங்கும். இந்த முயற்சிக்கு ஆதரவாக நிதி, தொழில், வர்த்தகம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, சுற்றுலா, சட்டமாதிபர் துறை உள்ளிட்ட பல அமைச்சகங்களில் உள்ள மூத்த அதிகாரிகள் அடங்கிய குழு ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவை சுகாதார மற்றும் ஊடகத்துறை செயலாளர் டாக்டர் அலில் ஜாசிங்க தலைமையிலான செயலகம் வழிநடத்துகின்றது. மே 29 நடைபெற்ற கூட்டத்தில் வெளிநாட்டு அரசாங்கங்களின் ஒத்துழைப்புடன் மருந்துகள் மற்றும் மருத்துவ பொருட்களை இலங்கைக்கு எவ்வாறு பெற்றுத் தருவது என்பது குறித்து முக்கிய கலந்துரையாடல்கள் நடைபெற்றன. இதன் கீழ் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள் மற்றும் தொடர்புடைய சேவைகளை இடையில்லாமல் வழங்குவதற்காக ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் விரைவாக முன்னெடுக்கப்படும் என்றும் அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. மாதாந்திர எரிபொருள் விலை திருத்தத்திற்கு ஏற்ப மேற்கொள்ளப்பட்டுள்ள எரிபொருள் விலை திருத்தம் குறித்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளது. இந்த முறை மாதாந்திர எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று அதில் குறிப்பிடப்படுகின்றது. அதன்படி லங்கா ஆட்டோ டீசல் ஒரு லிட்டரின் விலை 274 ரூபாவாகவும், லங்கா சூப்பர் டீசல் ஒரு லிட்டரின் விலை 325 ரூபாவாகவும் உள்ளது. 95 ஆக்டேன் ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை 341 ரூபாவாகவும், 92 ஆக்டேன் ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை 293 ரூபாவாகவும் உள்ளது. இதேபோல் மண்ணெண்ணெய் விலை லிட்டரின் விலை 178 ரூபாவாக மாற்றமின்றி காணப்படுகிறது. சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச மற்றும் இலங்கைக்கான ரஷ்ய தூதுவருக்கு இடையிலான முக்கிய சந்திப்பு ஒன்று சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது ரஷ்ய சுகாதார அமைச்சர் இந்த வருடம் இலங்கைக்கு வருகை தர விரும்புவதாக தூதுவர் தெரிவித்திருந்தார். சுகாதாரத்துறையின் முன்னேற்றத்திற்காக இலங்கை அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு நன்றி தெரிவித்த அவர், மக்களுக்கு தரமான சுகாதார சேவைகள் வழங்கும் இலங்கையின் திட்டங்களுக்கு ரஷ்யா தொடர்ந்து ஆதரவு வழங்கும் என்றும் உறுதிமொழித்தார். மேலும் வீண்விரயமற்ற ஊழல், மோசடிகளின்றி நாட்டை முன்னேற்றும் அரசாங்கத்தின் புதிய கொள்கைகளையும் அதன் அடிப்படையில் உருவாக்கப்படும் சுகாதார சேவையையும் ரஷ்ய அரசு பாராட்டுகிறது என்றும் தூதுவர் குறிப்பிட்டிருந்தார். இலங்கைக்கான வரவினை எதிர்பார்க்கும் ரஷ்ய சுகாதார அமைச்சருக்கு இலங்கை அரசு அன்புடன் வரவேற்பளிக்க தயாராக உள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்தார்.
இரு நாடுகளுக்கான நீண்டகால நட்புறவை நினைவு கூர்ந்தவர் சுகாதாரம், ஆயுர்வேதம் மற்றும் ஊடகத்துறைகள் உள்ளிட்ட பல தளங்களில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் கூறினார். இந்த சந்திப்பு இலங்கைக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவுகளை பலப்படுத்தும் ஒரு முக்கிய படியாக இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் விரிவுரையாளர் சுந்தரமூர்த்தி கபிலன் யாழ்ப்பாணம் மாநகர சபையின் உறுப்பினராக நேற்று உறுதியுரை எடுத்துக் கொண்டார். யாழ் மாவட்ட உள்ளூராட்சி சபைகளுக்கு தேசிய மக்கள் சக்தியினை சேர்ந்த உறுப்பினர்கள் உறுதியுரை எடுக்கும் நிகழ்வு கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் மண்டபம் ஒன்றில் நடைபெற்றிருந்தது. இந்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாநகர மேயர் வேட்பாளராக போட்டியிட்ட கபிலன் தற்போது மாநகர சபை உறுப்பினராக உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். இதேவேளை கபிலன் யாழ்ப்பாணம் மாநகர சபை எல்லைக்குள் வசிக்கவில்லை என்பதால் அவர் உறுப்பினராக கூட பதவி வகிக்க முடியாது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் முன்வைத்திருந்தார். மேலும் உறுப்பினராக நியமிக்க வர்த்தமானி அறிவிப்பு வெளியானதற்கு பிறகு அதை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் அறிவித்திருந்தார். வடக்கு மாகாணத்தில் ஆண்டுதோறும் பாடசாலைகள் மூடப்படுவதும் தரம் ஒன்றுக்காக சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை குறைவடைந்து வருவதும் ஒரு ஆபத்தான பிரச்சனையாக விளங்குவதாக மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்தார். முல்லைத்தீவு குறும்பு சிட்டிப்புன் பரமானந்த மகா வித்தியாலயத்தில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், கல்வி தரமே ஒரு பாடசாலையின் வளர்ச்சிக்கு ஒரே அடையாளம் அல்ல என்றும் மாணவர்களின் நற்குணங்கள் மற்றும் ஒழுக்கத்தையும் மேம்படுத்துவதே உண்மையான முன்னேற்றம் என்றும் கூறினார். இந்த பிரதேசத்தில் கல்வி பயிலும் மாணவர்கள் எதிர்காலத்தில் சமூக வளர்ச்சியில் பங்களிக்க வேண்டும். ஆனால் இளம் தலைமுறையில் வெளிநாட்டு மோகம் நீடித்து வருகிறது. எங்கிருந்தே முன்னேறலாம் என்ற நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. வடக்கில் உள்ள வளங்கள் வேறு எங்கும் இல்லை. இருந்தும் அதை நாம் பயன்படுத்தாமல் இருக்கிறோம் என்று அவர் வருத்தம் தெரிவித்தார். அத்துடன் முல்லைத்தீவில் உள்ள 2 இளைஞர்களை அண்மையில் கௌரவித்ததாகவும் அவர்கள் விவசாயத்தில் வெற்றி பெற்று சிறந்த தொழில் முனைவோர்களாக மாற முயற்சியில் இருப்பதாகவும் குறிப்பிட்ட அவர், இதேபோல் இளம் சமுதாயம் முன்னேற முனைவதே நமது எதிர்காலத்தை வடிவமைக்கும் என்றும் தெரிவித்திருந்தார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் மட்டக்களப்பு அலுவலகத்தில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகளின் போது பல்வேறு ஆவணங்கள் மற்றும் சந்தேகத்துக்கிடமான பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பில் பாவிகரை வீதியில் அமைந்துள்ள அவரது அலுவலகத்தில் கொழும்பிலிருந்து வருகை தந்த குற்றப்புலனாய்வு துறையினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் வெள்ளிக்கிழமை முற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 11 மணி வரை முற்றுகையிட்டு கட்டட நிலத்தை உடைத்து தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தார்கள். இந்த சோதனை நடவடிக்கையின் போது 9 மில்லிமீட்டர் ரவை துப்பாக்கியின் 6 தோட்டாக்கள், 3 கைபேசிகள், ஒரு ஐபேட், சாரதி அனுமதி பத்திரம், வெளிநாட்டு கடவுச்சீட்டு மற்றும் ரிப்பீட்டர் ரக துப்பாக்கியின் 5 வெற்று தோட்டாக்கள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் 2006ஆம் ஆண்டு கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவத்துடன் தொடர்புடைய விசாரணைகளில் சந்திரகாந்தன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தற்போது 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இந்த பின்னணியில் மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகே தண்டனை பெற்றிருந்தாலும் தனது ஓய்வூதியத்தை எந்தவிதமான குறைப்பும் இல்லாமல் தொடர்ந்தும் பெறுவார் என்று நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய சட்டத்தில் தண்டனை பெற்றவர்களுக்கான ஓய்வூதியத்தை நிறுத்தும் வகையிலான தீர்மானங்கள் இடம்பெறாததால் அவருக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டிய நிலைமை உருவாகியுள்ளது என்று நாடாளுமன்ற நிதி பிரிவின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். நீதி தீர்ப்பில் ஓய்வூதியம் நிறுத்தப்பட வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டால் மட்டுமே அதனை நிறுத்த முடியும் என்றும் அவர் விளக்கினார். இதற்கிடையில் முன்னாள் வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோவுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட மாட்டாது என்று வட்டாரங்கள் கூறுகின்றன. அவரின் நாடாளுமன்ற சேவை காலம் 5 ஆண்டுகளுக்கும் குறைவாக இருந்ததோடு அவர் கடும் உழைப்புடன் சிறை தண்டனை பெற்றிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது.